நேற்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஸ்கூல்ல சக மாணவன் அறிவாளால வெட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். அந்த மாணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 நாட்கள் நீதிமன்ற காவல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாணவனுக்கு தேவையான அனைத்து கவுன்சிலிங்குமே வந்து பாத்தீங்கன்னா உரிய நபர் வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு. ஓகேவா? இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவன் வந்து எந்த விதமான தப்பும் பண்ணல, அது வேற விஷயம். பட் இந்த சமுதாயம் அந்த மாணவனை வந்து எப்படி பார்க்கும்? உடன் படிக்கக்கூடிய சக மாணவர்கள் வந்து அந்த மாணவனை எப்படி பார்ப்பாங்க? பேரண்ட்ஸா பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், படிக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான், அது பையனோ பொண்ணோ போயிட்டு வராங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு 5 நிமிட்ஸ் 10 நிமிட்ஸ் ஒரு ½ அன் அவர் நீங்க ரிலாக்ஸா பேசுனீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி அசம்பாவிதங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தவிர்க்க முடியும். இந்த சொசைட்டியை பொறுத்த மட்டும் நல்லா இருந்தாலுமே வந்து எப்பவோ ஒரு தப்பு பண்ணிருப்போம், ஆனா அதை மட்டும்தான் குத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கிறணும். பேரண்ட்ஸை தாண்டி தான் டீச்சரை தாண்டி தான் காவல்துறையை தாண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுதாயம் இருக்கு. ஒரு மாணவன் நல்லவனா வரதும் நம்ம கையில தான் இருக்கு, கெட்டவனா போறதும் பெற்றோருடைய கையில மட்டும்தான் இருக்கு. ஸோ திங்க் பண்ணி பாருங்க, பெற்றோர்கள் வந்து கவனமா இருங்க.